வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது முக்கிய செய்திகள் இன்றைக்கி நடந்ததில்ல என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி அலசல். மன்டேக் சிங் அனுவாலியா, எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இவருக்கு மன்டேக் சிங் அனுவாலியா மத்திய அரசாங்கத்தில் நிதித்துறை செயலாளராக இருந்தார். மன்மோகன் சிங் இவரை வச்சுருந்தார். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இவர் ஆலோசகர், நிதி ஆலோசகர். பல விஷயங்களை நிதி சம்பந்தமான விஷயங்களை கரைச்சி குடித்தவர். அந்த பொருளாதார இதெல்லாம் உருவாக்குனாங்க, உலகமயமாக்குனாங்க பொருளாதாரத்தை, நமது நாட்டு பொருளாதாரத்தை. அப்போல்லாம் இவருடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கு. அதனால் நிதி விஷயத்தை கரைத்து குடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கொண்டு போய் கூப்பிட்டு அவர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு 3 மாதத்தில் தமிழ்நாட்டோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள், எங்கெங்கே வரி விதிக்கணும், எங்கெங்கே வரி ஏய்ச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவரை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அந்த திமுக ஆட்சியில் இந்த பிடிஆர்னு ஒருத்தர் வந்த உடனே ஒரு 3 பெரிய நிபுணர்கள், ரகுராமராஜன், இவங்கெல்லாம் நாங்கள் நிதி ஆலோசகராக வச்சுருக்கோம், அவங்ககிட்ட அப்பப்போ கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு கூட பண்ணலை. சும்மா நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு நிதி ஆலோசகர் இவங்க அப்படி வைக்கலை. அவர் தலைமையில் கமிட்டியை வச்சு அதில் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன செலவாகுது அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. ஆனால் தமிழ்நாட்டோட செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 கோடி. ஒவ்வொரு வருஷமும் 1,30,000 கோடி செலவு அதிகமாகுது. இப்போ நம்ம வீடு எடுத்துக்கோங்க. நம்ம வீடு வாங்கிட்டு வர சம்பளம் 50,000, ஆனால் செலவு 1 லட்சம். அப்படின்னு என்ன ஆகும்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? என்னையா 50,000 தான் சம்பளமே, செலவை 1 லட்சமானால் என்ன ஆகுறதுன்னு கடன் வாங்குறத குறைப்போம், வீட்டு செலவை குறைப்போம், எல்லாத்தையும் குறைச்சி சிக்கனமாக வாழும். ஒரு வீட்டுக்கே இப்படி. அப்போ நாட்டுக்கு நம்மளாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராகிறோம்னா அவங்க போகிறவங்க, முதலமைச்சராக போகிறவங்க கூப்பிட்டு கேட்கணும், என்னையா வருமானம் தமிழ்நாடு? சார் 3 லட்சம் கோடி. செலவு விலையா 4,80,000 கோடி. அப்போ வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி செலவு அதிகமாகுதே, அது என்ன எப்படியா சரி கட்டுறது? படித்தவனாக இருந்தால் அப்படி தான் கேட்பான். செலவு குறைங்கயா, எந்த செலவுக்கும் ஆடம்பர செலவு பண்ணாதீங்கம்மா. ஸ்டாலின் என்ன பண்ணார்? அவருக்கு 3 லட்சம் கோடியாவது 4 லட்சம் கோடியாவது ஓரளவும் தெரியாது. அவர் போயிட்டு என்ன பண்ணார்? 4,80,000 கோடின்னு சொன்னான், பஸ்ஸை ஃப்ரீ அப்படின்னார். அவன் அதிகாரி சொல்லி பார்த்தான், சார் ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி கூட செலவாகுது சார், பஸ்ஸை ஃப்ரீயாக கூடிய கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டார். அந்த போக்குவரத்து துறையவே குட்டிச்சவராக கேட்டார். அதுக்கப்புறம் பொம்பளைக்கு பஸ்ஸு ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஆம்பளைக்கு பஸ்ஸு ஃப்ரீ இப்படின்னு ஆரம்பித்தார். எவ்வளவோ அதிகாரிகள் சொன்னாங்க, கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருந்துச்சு, மக்களை ஏமாற்றணுமே, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை கேட்டால், மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய். அப்போ எத்தனை ஆகுது? மொத்தம் 2 ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கே 2,000 கோடி ஆகும். ஒரு விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவான்? கடனில் இருக்கும், மாதம் 2,000 கோடி, வருஷத்துக்கு 24,000 கோடி அப்படின்னு யோசிப்பான். ஆனால் ஸ்டாலின் யோசிக்கவே இல்லை. எலெக்ஷன் வர கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடனை வாங்குறது, கொடுக்குறது, கடனை வாங்குறது. முட்டாள், ஒன்றுமே தெரியாதவங்க கூட இப்படி ஒரு ஆட்சி செய்ய மாட்டான். வரவை கம்மியாக வச்சுட்டு, செலவை அதிகம் வச்சுட்டு, கடனை வாங்கிட்டு 1 லட்சம், 1000 ரூபாய்க்கு ரேஷன் கார்டு, இப்படியெல்லாம் யாராச்சும் செய்வாங்களா? அப்போ என்ன பண்ணும்? உண்மையிலே ஆட்சி தெரிஞ்சவனாக இருந்தால் செலவை குறைக்கணும் பாம்மா. இப்போ எப்படி செலவை குறைக்கிறது? சாதாரணமாக அனாவசியமான செலவுகள் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் குடும்பத்தோடு துபாய்க்கு போகிறார், குடும்பத்தையே கூட்டிகிட்டு துபாய்க்கு போகிறார். நல்ல முதலமைச்சர் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே கடனில் இருக்கப்பா தமிழ்நாடு, என் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ அனாவசியமாக செலவு அரசாங்கத்தில் நிறைய இருக்குது. மந்திரிகள்லாம் பயணங்களை தவிர்க்கணும்,
இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் குறைக்கணும். குடும்பத்தோடு போகிறதுனா அரசாங்கத்தில் எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக செலவாகுது தெரியுமா? நான் முன்னால் அரசாங்கத்தில் நான் வேலை பார்த்தேன். அதனால் சொல்கிறேன், லீவு ட்ராவல் கன்செஷன்மா அப்படின்னு ஒரு சலுகை அரசாங்க ஊழியருக்கு இருக்குது. அந்த சலுகை எப்படி தெரியுமா? போகாமையே போலி பில்லில் நிறைய பேருக்கு போயிடுவாங்க. போலி பில் நீங்கள் போய் டிக்கெட்டை கொடுக்கணும், அதெல்லாம் விதி இல்லை. அவன் பாட்டுக்கு நானும் போனேன், எங்கள் குடும்பத்தில் போனாங்க, ஆனால் ஊர்லேயே இருந்திருப்பான், பில் போதும். இதெல்லாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு. போகாத ஊருக்கு பில்லு போட்டால் என்ன செலவு? மெடிக்கல் பில்லுன்னு போடுவாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரர்கிட்ட போய் சும்மா மெடிக்கல் பில்லு குடியா, நான் மருந்து வாங்கின மாதிரி மெடிக்கல் பில்லு குடியா, ஷாப்புக்காரனும் மெடிக்கல் பில்லை கொடுப்பான். அரசாங்கத்தில் போட்டு பில்லு வாங்குவாங்க. இப்படி அரசாங்கத்தில் நிறைய செலவுகளுக்கு செக்கு இல்லை. அதனால தான் அரசாங்கம் கடனில் இருக்குது. இதெல்லாம் நல்ல முதலமைச்சர் ஆகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்போ தானே உங்களுக்கு இது செலவு குறைச்சிங்கன்னா தானே முடியும். இப்போ நம்ம டாஸ்மாக் இருக்குது, ஒழுங்காக உபயோகிச்சேன்னா நீங்கள் டாஸ்மாகில் 50,000 கோடி டு 1,00,000 கோடி வருமானம் வரும், இன்னும் அதிகமாக. அரசாங்கமே நல்ல சரக்குகளை உருவாக்கும் தொழில் இது அப்படின்ட்டிங்கன்னா, இந்த தொழிற்சாலை வச்சு கனிமொழி, ஜெகத்ரட்சங்க இந்த மாதிரி ஆள் உபயோகிக்கிறான்ல, அவன்லாம் காணாமல் போயிடும். அப்போ நல்ல தரமான மதுவும் கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானமும் நிறையா வரும். இருக்கிற வருமானத்தை பெருக்குவதே ரொம்ப ஈஸி. அதையெல்லாம் விஜய் சிந்திக்கணும். நல்ல ஆளை போட்டிருக்கீங்க, நல்ல ஆள், அவர் சொல்வார். ஆனால் அனுபவத்தில் ஒவ்வொரு துறையும், கடனில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் மேலே கொண்டு வர்றதுக்கு அனுபவமிக்க அதிகாரிகள் இருக்காங்க. நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, அணுவாளாங்கிற ஒரு நல்லவராக இருந்தாலும் இங்கே வேலை பார்த்தவனே இருக்கான் பாருங்க, அவன் 1000 கதைகளை உங்களுக்கு சொல்லுவான். நீங்கள் நிறைய விஷயங்களை செலவை குறைக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு 3 மாதத்தில் அறிக்கை கொடுத்ததில் என்ன ஆக போகுது? பல விஷயங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு அதெல்லாம் விஜய் செய்யணும். இப்போ பார்ட்டி ஃபண்டு எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். நாடு 1,30,000 கோடி ஒரு வருஷத்தில் லாஸில் போகுது, நஷ்டத்தில் கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு ஸ்டாலின். உண்மையிலே தேசப்பற்று உள்ளவராக இருந்தால், நாட்டுப்பற்று உள்ளவராக இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அந்த பார்ட்டி ஃபண்டை கொண்டு போயிருக்கலாம்ல. 5 வருஷம் பார்ட்டி ஃபண்டு டாஸ்மாகில் எங்கெங்கே ஒவ்வொரு துறையிலையும். இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் எங்கே போச்சு? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுச்சு, லண்டனுக்கு போயிடுச்சு. அங்கே நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் உங்கள் பில்டர்கிட்ட கொடுத்து கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு எடப்பாடியாகவும் கலெக்ட் பண்ணார். இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் அரசியல்வாதிகள் கையில் போச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னா நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கு காமிக்கணும். திமுகவும் அதிமுகவும் எலெக்ஷன் கமிஷனில் கணக்கு காமிச்சான்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ஷன் பண்ண முடியாத ஒத்துக்க மாட்டான். அவனை டொனேஷன் யாராச்சும் கொடுத்தா அதை கணக்கில் எடுத்துக்குவான். அப்போ இந்த பணத்தை போனால் இவங்க வீட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் பறிக்கணுங்கிறது நான் சொல்கிறதுக்கு காரணம், நம்ம நாடை மீட்கணும். இவ்வளவு கடனில் இருக்குது. வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வருஷத்துக்கு 1,50,000 கோடி, மறுபடியும் 5 வருஷம் ஆனால் 6,00,000 கோடி வரும். 6,00,000 கோடி எனக்கு கடன் வாங்க முடியுமா? அப்போ இதற்கு என்ன நடவடிக்கை? சிக்கன நடவடிக்கை, கரெக்டான திட்டமிடுதல் வேண்டும். அரசியல்வாதிகிட்டேருந்து பிடுங்கு. திருடனெல்லாம் பிடிச்சி இவர்களிடம் இருக்கும் சொத்துக்களை வாங்கினீங்கன்னா பல கடன்களை நம்ம அடித்து விடலாம். பார்ட்டி ஃபண்டு கணக்கு போடுங்க, திருப்பி வாங்குங்க. திமுக அறம்பாளையம்னு இருக்குது, அதில் கோடிக்கணக்கான 1000கணக்கான கோடி பணத்தை இவங்க வச்சுருக்கான். எங்கேருந்தியா வந்தது கேளுங்க. எல்லாம் கொள்ளையடித்த பணத்தை போட்டு குடும்பத்துக்கு ஒரு ஃபண்டு மாதிரி, கட்சிக்கு ஒரு ஃபண்டை வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதை பறித்து இந்த நாட்டு செலவை ஈடுகட்டுங்கள், இந்த நாட்டு கடனை அடையுங்கள் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து.
அடுத்து இந்த கருப்பாம்பூச்சி இந்த ஜனதா கட்சின்னு வச்சுட்டு சுற்றுறான் இந்த வட இந்தியாவில். அவன் பூரா என்ன பண்ணுறான், ராஜினாமா பண்ணிட்டார். யார்? எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வி மந்திரி ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ என்ன சொல்கிறான், மறுபடியும் போராடுவேன். ஏன்டா போராடுவேன்னா எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க. அது என்ன கேஸுன்னா, நீ தப்பு பண்ணால் போடுவேன், குண்டர் சட்டத்தில் போடுறாங்கிறாங்க. ஆமாம் போடுவான். போடுறதுல என்ன தப்பு உன் மேலே? நீ என்ன யோகியனா? நீ என்ன போராட்ட காலத்தில் யாரை கூட்டிகிட்டு வந்த? பங்களாதேஷ்லேருந்து பணத்தை எதுக்கு வாங்கினேன்? கத்தாரிலேருந்து பணத்தை எதுக்கு வாங்கினேன்? அப்போ போடுவான்ல, என்னடா எதிரி நாட்டில் தான் பணம் வாங்கினான்னு. அங்கே வந்துட்டு சமூக விரோதி எல்லாம் உள்ளே வந்துட்டான். சமூக விரோதி மாதிரிலாம் கேஸ் போடாமல் உங்களுக்கு தூக்கி கிளீட வைப்பாங்களா உன் தலையிலையா? நீ கூட்டிகிட்டு வந்த சமூக விரோதியை வெளிநாட்டுக்காரெல்லாம் உள்ளே வச்சுருக்கான், உள்ளே வந்து ஊர்வலத்தில் கலந்துருக்கான், இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடுறான். அவன் மேலே கேஸ் போடாமல் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா? அதனால் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், இந்த கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கார பள்ளிகளெல்லாம் விரட்டி அடிங்க. எதற்கு எவன் வெளிநாட்டிலேருந்து வந்தானோ, வெளிநாட்டு தொகைகளை பணத்தை எவன் வாங்கினானோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூண்டாசில் போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் கேட்டீங்கன்னா, அதே கருப்பாம்பூச்சி பார்ட்டிக்கு கேட்குறேன், யாராவது ஒரு மந்திரி மேலே அவன் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டிக்கிட்டு இருக்கான், பணம் வாங்குவான். யார்கிட்ட பணம் வாங்குவான்? எலெக்ஷன் வரும்போது அம்பானிகிட்ட வாங்குவான், அதானிகிட்ட வாங்குவான். அதுதான் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க செய்யுது. ஆனால் அதே மாதிரி மற்ற லஞ்சம் வாங்கின அரசாங்கத்தை, ஸ்டாலின் அரசு மாதிரி அரசாங்கத்தில் விட்டுடுவான், நம்மளை கவுத்திடுவான்னு விட்டுடுவான். ஆனால் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். அவன் லஞ்சம் வாங்கினான்னு ப்ரூவ் பண்ணு இந்த கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிலாம், அப்போ ஒத்துக்கலாம். லஞ்ச குற்றச்சாட்டு அவன் மேலே இருக்கா, அதுதான் கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் லஞ்சத்தை காங்கிரஸ் ஆட்சியிலெல்லாம் 2G நடந்தது, காமனல் சூழல் நடந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால் கட்சி சார்பில்லாம் நம்ம பார்க்காம கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, மந்திரியாக ராஜினாமா பண்ண சொன்னேன், பண்ணிட்டான். வேலையை பார்த்துட்டு ஓடு. அவனுக்கு இது பண்ணக்கூடாது, இவனுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. தமிழ்த்தாய் வாழ்த்தை தூக்கி 3வது தள்ளிவிட்டான் அப்படின்னு குதின்னு குதிக்கிறார் கனிமொழி. அவங்க பெரிய இது ஏமா உங்கள் புருஷனை கொண்டு போய் வெளிநாட்டு பிரஜை ஆக்கிட்டீங்க, அப்போ தமிழ் மேலே பாசம் வேணாமா? சிங்கப்பூர் பிரஜை ஆக்கிறீங்க, புருஷனை கொண்டு போய் பையனை கொண்டு போய் சிங்கப்பூர் பிரஜை ஆக்குவாங்கன்னா. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல உங்களுக்கு பற்று இருக்கா? தமிழ் மேலே பற்று இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்து சாகிறவன் தானே உண்மையான தமிழன். அதை விட்டுட்டு சிங்கப்பூரில் போய் பிரச்சனை தான் ஆகிக்கினாங்க இல்லைங்களா பிரஜையா? கம்யூனிஸ்ட்காரன் கற்றுனான் தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னாடி பாடிட்டான்னு. அவன் பின்னாடி பாடுறான்னா அது வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடக்கிற விழா, கவர்னர் கலந்துக்கிறார். அந்த சர்க்குலர் என்ன சொல்கிறான், ஏப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடத்துகிற விழாவாக இருந்தால் அவன் வந்துக்கிட்டு வந்தே மாதத்தை போடுவான், ஜனகணமணி இது போடுவான், அதுக்கு பிறகு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து போடுவான் அப்படின்னு சொல்லிட்டான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விழா, அது வந்து மனோன்மணிய பல்கலைக்கழகத்தில் நடந்த விழா. அதில் கவர்னர் மட்டும் கலந்துருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அமைச்சர்கள்லேருந்து இவங்கெல்லாம் வந்து விஜய் அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மத்திய அரசாங்கம் விழாப்பா வந்தே மாதத்தை பாடினாங்க, ஜனகணமதி பாடினா 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறான். நீ நடத்துலையா சொல்லு, நீ நடத்துகிற தமிழ்நாடு விழாக்கள்லாம் இதில் வந்துக்கிட்டு நீ தமிழ்த்தாய் வாழ்த்தை போடுன்னு 1000 தடவை இந்த முட்டாள்களுக்கு சொல்லியாச்சு. ஒவ்வொரு தடவையும் திரும்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது போடுறான், தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது போடுறான்னா இவனை எங்கே போய் சேர்க்குறது? அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது முதல்ல இவங்க சொல்கிறதுலாம் அவங்க அது மத்திய அரசாங்கத்தோட விழா, அங்கே அப்படி தான் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முட்டாளுகள்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கண்டனம் தெரிவிக்கிறான்னா முட்டாளுங்க, ஒருத்தனும் படித்தவன் இல்லை. மத்திய அரசாங்கம் போட்ட சுற்றறிக்கையெல்லாம் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் எந்த விழான்னு பாருங்கள், அது அந்த மாநில விழாவா மத்திய விழாவான்னு பாருங்கள் அப்படிங்கிறத அந்த முட்டாள்களுக்கு நம்முடைய பதிவாக அடுத்தது என்ன தெரியுமா, 6 மணிக்கு மேலே விஜய் பார்க்க மாட்டேங்கிறாராம் அதிகாரிகளை. குற்றம் சொல்கிறவன் யார்? திமுக காரன், இந்த RS பாரதி. இப்போ முதலமைச்சரை பற்றி சொல்கிறார்கள், மாலை 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டாங்க.
வடிவேல் சொல்லுவாங்கல்ல, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அது போல 6 மணிக்கு மேல் இவரை எந்த அதிகாரியும் சந்திக்க கூடாது. 6 மணிக்கு மேல் இவர் அதிகாரிகளை பார்ப்பதில்லை. ஆமாப்பா, அவர் 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறாரு. ஆஃபீஸ் அவர்ஸ் என்ன 5:45 தான். 5:45 வரை எல்லாத்தையும் பார்க்குறாரா இல்லையா? உங்கள் உதயநிதி வந்துக்கிட்டு 2 மணி வரை மதியம் வந்து தூங்குனாரா இல்லையா? ஒரு துணை முதலமைச்சர் கேட்கிட்டீங்களா? ஏன் உங்கள் கருணாநிதி மதியம் 2 மணிக்கு 3வது மனைவி வீட்டுக்கு சாப்பாடு போயிடுவார். அங்கே போய் நாயை தடவி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அடுத்தது 2வது மனைவி வீட்டிலலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இப்படி பொழுது கழிச்சவர். முதலமைச்சராக இருக்கும்போது மீனுக்கு வந்தது இது போட்டுக்கிட்டு இருந்தார், புதிய தலைமைச் செயலகத்தை கட்டிக்கிட்டு. என்னென்ன வேலையோ முதலமைச்சர் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்தார். உங்கள் இவர் ஸ்டாலின் காலையில் 6 மணிக்கு டோஃபாக வச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு வாக்கிங் போயிட்டு இது பண்ணிட்டு 8-9 மணி ஆகும் வீட்டுக்கு வரவன். யார் முழு நேரமும் சபையில் இருந்தீங்க, சட்டசபைக்கோ இல்லை உங்கள் தலைமைச் செயலகத்துலையோ உங்கள் குடும்பத்தில் எல்லாம் இவர் வந்து உதயநிதியெல்லாம் நான் 2 மணி வரை நைட்டு 2 மணி 3 மணி வரை இன்ஸ்டாகிராமில் பொம்பளைங்க படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். இதில் ஆர்எஸ் பாரதி வந்துக்கிட்டு விஜய் வந்து சொல்லுங்க பார்க்கல, மற்ற அதிகாரிகளை பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னா என்ன இருக்கும்? கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. எதை? ஆஃபீஸ் டைமிங் 6 மணி காலையில் பார்த்துக்க 9க்கு வந்துடுறாருல்ல அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால் அந்த நாட்டு வைக்கல அரசு பாரதி சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர்கள். இதே மாதிரி தான் அந்த உதயநிதி இந்த மேகதூது அணை, அதாவது ஜனநாயக வசூல் குறைஞ்சி போயிடும்னு அவர் வந்து பேச மாட்டேங்கிறார். யாரோட? கர்நாடகாரனோட. இது என்ன கதை? கர்நாடகாரனோட என்ன பேசணும்? அவரெல்லாம் நேரம் போகணுங்கிறாரு, அதுவே தப்புங்கிறோம். காவேரி நதி நீர் அணையை இத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாடு கொடுக்குன்னு சொல்லியாச்சு. அவன் கொடுக்கலன்னா நேராக கோர்ட்டுக்கு போங்க, நதி நீர் ஆணையத்தை கூட்ட சொல்லுங்கள், இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அவங்கள போயிட்டு கர்நாடகாவுக்கு போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு இருக்கோம். இந்த இதில் இந்த பாலிடார் உதயநிதி அவன் பார்த்து படம் வசூல் குறைஞ்சி போயிடுமா, அதனால் இவர் தமிழ்நாட்டை காவேரி இதை கண்டுக்கலை. உங்கள் அப்பாவும் நீங்களும் எப்பையாக கண்டுக்கிட்டீங்க? காவேரியை பற்றி வாய் திறந்து பேசுனீங்களா ஆட்சியில் இருக்கும்போது? மேகதூதானாலே என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உதயநிதிக்கு மேகதூதுனாலே என்னன்னு தெரியாது. மேகதூதுக்கு அவசியம் இல்லை இப்போ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். அவன் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை போய் படிச்சு பாருங்க. இட் இஸ் டூ ப்ரீமேச்சூர் அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அவன் என்ன கெட்டவே ஆரம்பிக்கலையாங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. கெட்டுனா உடனே போய் போட போகிறான். ஒரு வீட்டில் நீ இருக்க, பக்கத்து வீட்டில் ஒரு 5 கட்டினாலே இன்ஜெக்ஷன்னு போய் கோர்ட்டில் போய் வாங்கிடுவான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மேகதூதனையை வந்து கட்டுனா உடனே போய் இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால மேகதூதனையை பற்றி பேசுகிற டைமாக அது? நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது மேகதூதனையை பற்றி பேசுனீங்களா? இல்லை கூட இருந்த எதிர்கட்சிக்காரன் தான் பேசுனானா? இப்போ எதிர்கட்சியானோடனே மேகதூது ஜனநாயகன் படம் பார்த்து இன்னும் பார்க்குறாரு. இப்படி ஊரை ஏமாத்துகிற இந்த அந்தந்த உதயநிதி மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதி எழுதி கொடுக்குறது இங்கே வந்து படிச்சுக்கிட்டு எழுதி கொடுக்குறவனு முட்டாளாக இருக்கான். என்ன பண்ணுறது? அதனால் பார்த்தா சோஃபா மாடல் ஆச்சு. அது சோஃபாவை விற்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சம்மந்தப்பட்டவனே சொல்லிட்டாங்க. திருமாவளவனும் சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்டுக்காரனும் சொல்லிட்டான். ஏப்பா அந்த சோஃபாவை நாங்கள் உட்கார்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம்ப்பா, திடீர்னு விஜய் வந்துட்டாருன்ட்டு சொல்லிட்டாங்க. திரும்பி சோஃபா மாடல் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியல. சரி, போய் ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில் சேருங்கப்பா. அந்த உதயநிதியை என்ன அரசியலாக பேசுகிறாரு? எரிச்சலாக இருக்கிறது நமக்கே, சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு புண்படும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். அழகிரி பொண்ணை இன்றைக்கி சம்மன் அனுப்பியிருக்காங்க. போட்டாங்கல்ல அந்த மேனேஜர் ஸ்டேட் பேங்க் மேனேஜரை போட்டாங்கல்ல கன்னத்தில் ஒரு அறை, அதுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க. 41 நோட்டீஸ்னு பேர். அதனால் இந்த சம்மனுக்கு போய் இவங்க சொல்லிட்டா வழக்க 4 பிரிவுகளில் வழக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க இன்றைக்கி. அவ்வளோதான், கைது பண்ண மாட்டாங்க. இது சாதாரண குற்றம். விஜயை சேர்த்து பாராட்டினேன். அவங்க கட்சிக்காரவங்கன்னு தெரிஞ்சும், அவங்களையே இது தெரிஞ்சும் அவங்க இதிலே வந்து சேர்ந்துட்டாங்க. விஜய் பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க.
மதுரை மாநகர மேயர் தேர்தலில் போட்டியிடணுன்னா அந்த சீட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் தப்பு நடந்தது, சம்மந்தப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தெரிஞ்ச உடனே எஃப்ஐஆர் போலீஸ் வந்து எஃப்ஐஆர்லேயே போட மாட்டான். எவ்வளவு தப்பு நடந்தாலும் எஃப்ஐஆர் போட மாட்டான். அவன் இப்போ வந்துக்கிட்டு ஒருத்தனும் எஃப்ஐஆர் போட்டு ஆகணுன்னு தப்பு பண்ணையா கம்ப்ளைண்ட் கொடுத்தானா போடுங்கிறாங்க. அதனால் உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். எனக்கு தெரியும் போலீஸ் எப்படி எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டான், சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டான்னு. இப்போ ஏஐயில் வந்துடுச்சு. போலீஸ்காரன் கணக்கான் ஏஐ கொண்டு வாங்க, ஏஐயில் போட்டால் ஏஐ சொல்லிடும் இதில் குற்றம் நடந்திருக்குப்பா நீ எஃப்ஐஆர் போடுன்னுடும். முடிஞ்சு போச்சு, 5 நிமிஷத்தில் எஃப்ஐஆர் போட்டுடலாம். ஏஐலாம் கொண்டு வாங்க சிஸ்டத்தில். அப்போ தான் போலீஸ்காரன் அராஜகம் பண்ணலாம். இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிற நீ நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்த விஜய் அரசுக்கு பாராட்டுக்கள் அப்படிங்கிறது. இப்போ வைக்கும் அவர் போயிருக்கார் டெல்லியில் புஸ்தகம். நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கார் நம்ம ஒரு புஸ்தகம். அதை டெல்லியில் போய் ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே கூப்பிட்டா ஒரு வேலும் வரமாட்டான். காசு கொடுத்து கூப்பிட்றதுக்கு இப்போ பயமாக இருக்குது. இருக்கிற பணமெல்லாம் செலவாகி போச்சு. டெல்லியில் வச்சா ஒரு எவனையாச்சும் தெரிஞ்ச ஆளுங்க ஒரு 10 பேரை வைக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு போய் வரவேற்பு 10 இது கொடுத்துருக்காரு, இன்விடேஷன் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு, வந்துருங்கன்னு இருக்காரு. அவர் என்னன்னு கேட்டிருக்காரு, டெல்லியில் வந்திருக்கு. டெல்லியெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இங்கே வச்சாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று வெளியில் வந்தார். பத்திரிக்கை நிறுவனர் கேட்குறான், அது என்ன சொல்கிறாரு, நான் தான் வருவேன்னு சொன்னேங்கிறாரு விஜய். ஏன் நீங்களே தானே போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு நீங்களே வரலன்னாங்கன்னா ஏன் அங்கே கூட்ட நெரிசல் வந்துடும் பாருங்க. ஏன் டெல்லியில் அவருக்கு எங்கே செல்வாக்கு இருக்குது, அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குங்கிறாங்க. டெல்லியில் கூட்ட நெரிசல் வரக்கூடிய அளவுக்கு கூட்டம் வந்துடுமாங்க அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் கேட்டுருக்கணும். பத்திரிக்கைக்காரன் மூலம் வாயை பூட்டிக்கிட்டு மைக்கை மட்டும் வாய்கிட்ட நீட்டி அவர் சொன்னதை சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் இது வந்திருக்கு விஜய்க்கு. இப்போ முக்கியமான தகவல்கள்லாம் வைகோட அதிகம் சேராதீங்க, அவர் வந்துக்கிட்டு இப்படி தான் நேருக்கு நேரம் கட்சி மாறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரும் நீ வைகோட்டை ஜாக்கிரதையாக இருக்கணும். வந்தால் உடனே அப்பாயின்மெண்ட்டு போனையா 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட். உடனே சிரிச்சுக்கிட்டே கடுத்துருத்துரு சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அதை வந்துட்டு வைகோ மாதிரி ஆளுங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாருக்கும் வர்றாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அடுத்து முக்கியமான செய்தி இந்த சினிமா செய்தின்னு வைங்க. இந்த ஒரு படத்துக்கு விருது கொடுத்தனா, நம்ம தமிழ் படத்துக்கு விருது கொடுத்துக்கிறான்னா அதை பாராட்டணும். அது எவன் படமாக இருக்கட்டும், தமிழ் படம்ப்பா, அது விருது தமிழர்களுக்கு பெருமை தானே. இந்த இவன் இருக்கான் பாருங்க, இவருக்கு அதை நம்ம தனுஷ் அவர் நடித்த ஒரு படத்துக்கு விருது கொடுத்துட்டான் ராயன். அது அவர் என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார், இந்த படத்துக்கு விருது கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை, அது ஒரு டப்பா படம், நானே அதை டப்பா படம்னு தான் வச்சேன், நானே டைரக்ட் பண்ணேன், அதை விட நல்ல படமெல்லாம் வந்திருக்கு, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்துக்கு போய் விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரா, இல்லை உண்மையாக பேசுகிறாரா, இல்லை காமெடி பண்ணுறாரான்னு தெரியல. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். இது மாதிரி ஒரு விஷயம் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது ரிக்ஷாக்காரன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், ரிக்ஷாவில் சுற்றுவார், ரிக்ஷா ஓட்டுவார். ஆனால் ஹீரோயின் காலேஜில் படிப்பாங்க, ஹீரோயினுக்கு ஒரு காதல் வரும், அப்படி ஒரு கதை. அதில் நடித்தா பாட்டு எல்லாம் ஹிட்டு. அந்த படம் சில்வர் ஜூப்ளி எல்லா கலெக்ஷனும் அடிச்சிருச்சு. எம்ஜிஆர் எதிர்பார்க்கலை அந்த படம் இப்படி ஓடுமே, ஓடுச்சா அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியலில் இருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு போய் தேசிய விருது கொடுத்துட்டான். மிகச்சிறந்த நடிகர் எம்ஜிஆர் இருந்து எம்ஜிஆருக்கும் பரிசு கொடுத்துட்டான். பரிசு வாங்கும்போது அவருக்கே என்னையா சுவாஜி கணேசன் இருக்கார்,
அவர் நடித்த படம் அதுக்கு அவருக்கு கொடுக்காம எனக்கு போய் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறாரு. யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு. அவருக்கு விருப்பமே இல்லை. சிவாஜி கணேசன் இருக்கும்போது சிறந்த நடிகர் பரிசை நாம் வாங்குவதா முடியாது அப்படின்னாரு. அந்த இவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டார், அந்த செலெக்ஷன் கமிட்டி கொடுத்தவனுக்கு, ஏன் எனக்கு பரிசு கொடுத்தீங்க? அவங்க தான் சார், அவன் கிடைக்குமா சிறந்த நடிகர் பாரத்னு போட்டுக்கலாம், நீங்கள் பாரத் எம்ஜிஆர்னு போட்டுக்கலாம். அவன் சொன்னான், என்னடா சிறந்த நடிகை வந்து ஊர்வசின்னு போட்டுக்கலாம், பாரத் எம்ஜிஆர் அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஏன்டா கொடுத்தீங்கன்னு கேட்டார். என்னையோட நல்லா நடிக்கிற தமிழ்நாட்டில் கண்ணு தெரியலையான்னு. அப்போ அவன் சொன்னான், நீங்கள் இந்த ரிக்ஷாவில் உட்காந்துக்கிட்டே ஒரு சிலம்ப சண்டை அடிக்கிறீங்க சார், ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே எதிரிகளோட சிலம்ப சண்டை நாங்கள் இதுவரை அந்த மாதிரி ஒரு சண்டையை பார்த்ததே இல்லை, வித்தியாசமாக இருந்தது, அதனால் சிறந்த நடிகர் கொடுத்துட்டோன்ட்டான். ஓ அப்படியா அப்படின்ட்டார். இருந்தாலும் அவருக்கு மனசு பிடிக்கல, யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம கருணாநிதி வந்து ஒரு ப்ளே பண்ணார். உடனே என்ன சொன்னார், நான் தானே முதலமைச்சர், நான் தான் சொன்னேன் எம்ஜிஆருக்கு கொடுங்கன்ட்டு. அப்படியே சொன்னார், நான் தான் கொடுக்க சொன்னேன் எம்ஜிஆருக்குன்னார். உடனடியாக தான் வாங்கிய சிறந்த நடிகர் என்ற பாரத் பட்டத்தை டெல்லிக்கே திருப்பி அனுப்பினார். இந்த பட்டத்தை வந்து என் தகுதிக்காக நீங்கள் கொடுத்ததாக தெரியவில்லை, இந்த நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி இருக்கிறார், கருணாநிதி சொல்கிறாரு, நான் சொல்லித்தான் கொடுத்தாங்கங்கிறாரு, என்னை விட சிறந்த நடிகர்கள் இருக்கிறார் என்று வாங்கிய பட்டத்தையே திருப்பி கொடுத்தார் எம்ஜிஆர். இப்போ நீ தனுஷ் வந்து ஃபோனில் இதில் மைக்கில் பேசுகிறீங்க, டப்பா படம் சரியாக ஓடல, டப்பா படம் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு கொடுத்துருங்க, எம்ஜிஆர் மாதிரி பட்டத்தை திருப்பி கொடுங்க, அது தமிழ் படம் நமக்கு பெருமைனாலுமே நீங்களே இப்படி சொல்கிறதுனால பெருந்தன்மையுடன் இப்போ உங்களுடைய வாங்கிய பட்டத்தை திருப்பி கொடுங்கள் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.